உண்டான சினிமா செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது சினி மீஸ். ஓகே, ஸோ சினிமா செய்திகள் அப்படின்னு சொல்லும் போது பரபரப்பா நிறைய செய்திகள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் பாலிவுட் பக்கம்லாம் போயிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சோஷியலா ஒரு சில பேர்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சினி மீல்ஸ்ல என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றாலும் திருப்திதான், ராஷ்மிகா மந்தானா நெகிழ்ச்சி. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறவரு எவ்வளவு பெரிய ஒரு அரசு. சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன வீரர் என்னென்ன மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா ஒரு இதுவும் ஒரு லைஃப் டைம் ஸ்டோரி மாதிரி எடுக்கிறாங்க. இதுல ராஷ்மிகா மந்தானா தான் ஹீரோயின். ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, தோபா தோபான்னு ஒருத்தர் ஆடிட்டு வருவார் பாத்தீங்களா, விக்கி கௌஷல், அவர் தான் ஹீரோ. அவங்க படத்துல நடிச்சு இப்ப எல்லாமே முடிஞ்சிருக்கு. ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து. அப்ப ராஷ்மிகா மந்தானா என்ன சொல்லிருக்காங்கன்னா, February 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம மராத்திய ராணியா நடிச்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை வாழ்நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், திடீர்னு எனக்கு ஓய்வு கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓரளவு உருட்டலாம், இவ்வளவா உருட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானம் செய்தார் இசையமைப்பாளர் டி இமான். இதை பார்த்தோன்னே நீங்க ஷாக் ஆகக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா, உயிரோட இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க உடல் உறுப்புகள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா, அது யாருக்காவது இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க தானம் பண்ணலாம். சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 42வது பிறந்த நாள்ல நான் இதை பண்ணியிருக்கேன். சோ இதை இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும். முழு உடல் உறுப்பு தானம் நான் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட காலத்துக்கு பிறகு உடல் உறுப்புகள் யாருக்காவது பயன்படுவது போல் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஃபுல் பாடி ஆர்கன் டொனேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்குண்டான டோனார் கார்டையும் நான் வாங்கியிருக்கிறேன். நம்மளுடைய காலத்துக்கு பிறகும் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்மளுடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில போய் இதுக்குண்டான பதிவை செஞ்சிருக்கேன். அடுத்து என்ன நியூஸ்னு பார்க்கலாம். சோ பிரேமலு போல 2K லவ் ஸ்டோரி வெற்றி பெறும், இயக்குனர் சுசீந்திரன் நம்பிக்கை. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பிரேமலு படமும் சரி, லவ் ஸ்டோரி படமும் சரி, இப்பெல்லாம் வரதே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2K லவ் பேஸ் பண்ணி தான் வருது. ஆனா இப்ப அது பயங்கரமா ஹிட் ஆகுது. என்னதான் ஒரு பக்கம் எதிர்ப்புகள்லாம் கிளம்பி வந்தாலும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. பட் உண்மை என்ன பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் படி படம் எடுத்தாதான் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. சோ அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, ஆடியன்ஸ் சொல்லி தான் குத்தம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஃப் அலிகான எதுக்காக கத்தியில குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த குற்றவாளி கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த குற்றவாளி எப்படி பிடிச்சாங்கன்னா, சிசிடிவி கேமரா மூலயமா பிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எங்கேயோ சமோசா வாங்க போறேன்னு சொல்லி ஜிபேல பே பண்ணிருக்காங்க போல. அந்த நம்பர் மூலியமா தான், அதாவது 10 ரூபா சமோசா வாங்கி லைஃப் டைமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குற்றவாளி இந்தியாவே கிடையாது, அவர் பங்களாதேஷி. பங்களாதேஷ்ல இருந்து ஓடி இந்தியாவுக்கு அதையும் தாண்டி சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ள போய் கத்தி குத்து போட்டுருக்காங்கன்னா ஒரு பெரிய கிரிமினல் தான் இவரு. இப்ப அதே சைஃப் அலிகான்ல இன்னொரு நியூஸ் நம்ம பார்ப்போம். அதான் பாத்தீங்கன்னா, சைஃப் அலிகான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நவாப், பழைய ராஜா காலத்துல இருந்து இருந்தவங்க. இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிறதா பேசப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயாச்சு. பாகிஸ்தான், இந்தியா ஒவ்வொரு பக்கம் போயாச்சு. இப்போ இந்த சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடி சொத்துக்கள் இது சைஃப் அலிகான் பேர்ல இப்ப இருக்கு. ஏன்னா இவர் தான் இப்ப கடைசி நவாப் இப்ப பொறுத்த வரைக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இது 15,000 கோடி சொத்து எப்படி சைஃப் அலிகான் மட்டும் எடுத்துக்க முடியும்? இது கவர்மெண்டோட சொத்து. இப்ப இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் போயிட்டாங்களா, அப்புறம் எப்படி இது பாகிஸ்தானோட சொத்து இவரோட சொத்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 15,000 கோடி சொத்து பாத்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு சேரும், சைஃப் அலிகானுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு சைஃப் அலிகான் மேல் முறையீடு போட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு இது எப்படி மாறும் அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம நியூஸ் என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா, பாட்டல் ராதா அப்படிங்கிற ஒரு படத்தோட விமர்சனம் பத்தி தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நிறைய டைரக்டர்ஸ் இந்த படத்தை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல ஆக்சுவலி என்னன்னா, குடிகாரங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த ஆல்கஹால் அடிக்ட் ஆனவங்க என்னென்ன மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவங்க எப்படி காமெடியா பண்ணி அதுக்கப்புறம் எப்படி முன்னேறி வராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்துல ரொம்ப பிராங்கா பேசப்பட்டிருக்கு. சோ இந்த படத்தை பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலயும் நிறைய டைரக்டர்ஸ் இதை பத்தி புகழ்ந்து பேசியிருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ப்ரொமோஷனா இல்ல நிஜமாவே இந்த படம் சூப்பரா இருக்கா அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட கேட்டதான் தெரிய வரும். சோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, தமிழ்ல இருந்து. இதே மாதிரி நாளைக்கு கூட சினி மீல்ஸ்ல உங்ககிட்ட சந்திக்கிறேன். பாய்.